இன்றைய சமூகத்தில் ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் கல்வி. பணம் இல்லாமல் ஒரு குடும்பம் சில காலம் வாழ முடியும், ஆனால் கல்வி இல்லாமல் ஒரு தலைமுறை முழுவதும் முன்னேறவே முடியாது. நம்மளை சுற்றிலும் இருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஒரு தந்தை சிறிய கடை நடத்துகிறாரு, ஒரு தாய் தெரு ஓரத்தில் பூக்கடை நடத்துகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஸ்டால் வச்சு குடும்பத்தை நடத்துகிறாங்க. அந்த பெற்றோரின் வாழ்க்கை எளிதாகவே இருக்கவே இருக்காது. காலை முதல் இரவு வரை உழைத்து தான் குடும்பத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த உழைப்பின் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய கனவு என்னன்னா, நாம் படிக்கவில்லை என்றாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல நிலைக்கு போகணும்னு ஆசை தான். அந்த கனவை நனவாக்குவதற்காகத்தான் அரசாங்கங்கள் கல்வியை ஆதரிக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான முயற்சி தான் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையின் கீழே வணிகர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் இந்த கல்வி உதவித்தொகை திட்டம். கல்லூரியில் படிக்கும் வணிகர்களின் பிள்ளைகளுக்கு 5000 ரூபாயும் அண்ட் ஆல்சோ தொழிற்கல்வி படிக்கவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற இந்த அறிவிப்பு ஒரு சாதாரண நிதி உதவி இல்லைங்க. இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் கனவுகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் ஒரு சமூக மாற்றத்தோட ஆரம்பம். ஒரு சிறிய கடை வச்சிருக்கும் தந்தையின் மகன் இன்ஜினியராக வேண்டும் என்று கனவு காணலாம். ஒரு ஃப்ளவர் ஷாப் நடத்தும் அம்மாவின் மகள் சார்ட்டர்ட் அக்கவுண்டாக ஆக வேண்டும்னு ஆசைப்படலாம். ஒரு டீ ஸ்டால் நடத்தும் குடும்பத்தின் குழந்தை டாக்டராக ஆக வேண்டும்னு நினைக்கலாம். அந்த கனவுகள் நடக்க வேண்டும் என்றால் கல்வி தேவை. கல்வி தொடர வேண்டும் என்றால் ஒரு ஆதரவு தேவை. அந்த ஆதரவாகத்தான் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் பார்க்கப்படுது. அதனால தான் இந்த செய்தியை ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கும் பெரிய சமூக அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த திட்டம் ஏன் முக்கியம், யாருக்கு பயன், எப்படி விண்ணப்பிக்கலாம், எவ்வளவு குடும்பங்களின் வாழ்க்கையில் இது மாற்ற முடியும் அண்ட் ஆல்சோ சில உண்மையான கேஸ் ஸ்டடி எடுத்துக்காட்டுகளுடன் இந்த திட்டத்தை தாக்கத்தை ஆழமாக புரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த செய்தியோடைய நோக்கமே. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகும் செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அறிவிப்பு மாதிரி இருந்தாலும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கும் சமூக அர்த்தம் மிக மிக பெருசுங்க. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையின் கீழ் வணிகர்களின் பிள்ளைகளுக்கு தமிழக அரசு கல்வி உதவித்தொகை வழங்கி வருது என்ற இந்த அறிவிப்பு நம்ம சமூகத்தில் கல்வி சமத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சினே சொல்லலாம். பல பேர் நினைப்பாங்க வணிகர் அப்படின்னா அவர்களிடம் நிறைய பணம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சுற்றுப்புறத்தை கவனித்தால் உங்களுக்கு நிச்சயமாக புரியுங்க. சிறிய கடை வச்சிருக்கும் கிராசரி ஷாப் ஓனரு, டீ ஸ்டால் நடத்தும் ஒருவர், ஒரு சிறிய ஹார்ட்வேர் ஷாப் நடத்தும் குடும்பம், டெக்ஸ்டைல் பெட்டி ஷாப் வச்சிருக்கும் ஒரு குடும்பம், இவர்களில் பலரோட வருமானம் மிக மிக குறைவுங்க. அந்த குடும்பங்களில் இருக்கும் பிள்ளைகள் கல்லூரி படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கட்டண செலவு, புத்தகங்கள், ஹாஸ்டல் செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு போன்ற காரணங்களால் அவர்களோட கனவுகள் நிறைய நேரங்களில் பாதிக்கப்படுங்க. அந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் இந்த உதவித்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ கல்லூரியில் சாதாரண டிகிரி படிக்கும் வணிகர்களின் பிள்ளைகளுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுது. அதே போல தான் தொழிற்கல்வி, அதாவது இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், ஐடிஐ போன்ற படிப்புகள் படிக்கும் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுது. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் இது ஒரு சிறிய தொகை மாதிரி இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் கல்வி பயணத்தை இது ஒரு பெரிய ஊக்கமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு கேஸ் ஸ்டடியும் கூட பார்க்கலாம். ஸோ திருச்சியில் ராஜா அப்படின்னு ஒருவர் ஒரு சிறிய ப்ரொவிஷன் ஸ்டோர் நடத்துகிறாரு. அவருடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 17,000 18,000 வரைக்கும் தான். ஸோ அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அவங்க இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறாரு. ஸோ அட்மிஷன் கிடைத்த பிறகு காலேஜ் ஃபீஸு, புக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து ரொம்ப செலவாகும். அந்த நேரத்தில் அரசு வழங்கும் இந்த 10,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த தொகையை வச்சு அவங்க செமஸ்டர் புக்கு வாங்கலாம், இல்லைன்னா ஹாஸ்டல் அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு அம்மா ஒரு சின்ன பூக்கடை நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய மகள் பிகாம் படிக்கிறாங்க. ஸோ குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் சாதாரணம். அந்த மாணவிக்கு அரசு வழங்கும் 5000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அது காலேஜ் ஃபீஸுக்கு ஒரு முக்கியமாக உதவியாக இருக்கும். ஸோ இப்படி தாங்க பல குடும்பங்களில் இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும்.
இந்த திட்டத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா அரசு மக்களை ஊக்குவிக்கிறது அப்படின்னு தான். ஸோ விண்ணப்பியுங்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் என்று தான். ஸோ பல நேரங்களில் மக்கள் திட்டம் இருப்பதையே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அரசு கூறுறது என்னன்னா அருகில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சென்று விவரங்களை கேட்டறியலாம் அப்படின்ட்டு. இது டிரான்ஸ்பரன்சிக்கு அசசபிலிட்டிக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொழிற்கல்வி படிப்பவங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுது. இது ஒரு பெரிய பாலிசி மெசேஜ் தான். ஏன்னா இன்று உலகம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் நோக்கி நகருது. ஐடிஐ, பாலிடெக்னிக்கு, டிப்ளமோ, இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் பார்த்தீங்கன்னா நாட்டோட தொழில்துறை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த துறைகளில் மாணவர்கள் செல்ல அரசு ஊக்குவிக்கிறாங்க. இது லாங் டேர்ம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நிச்சயமாக உதவுங்க. ஒரு மாணவன் பாலிடெக்னிக் முடித்து ஒரு நல்ல டெக்னீஷியன் ஆகலாம், இன்ஜினியரிங் முடித்து ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யலாம், அல்லது அவங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஆரம்பிக்க காரணமாக இருக்க முதல் சப்போர்ட்டே இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தான். ஸோ இன்னொரு கேஸ் ஸ்டடி என்னென்னா சேலத்தில் முருகன் அப்படின்னு ஒருவர் ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஷாப் நடத்துகிறாரு. ஸோ அவருடைய மகன் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. குடும்பத்தின் இன்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மாணவனுக்கு அரசு வழங்கும் 10,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அது டூல்ஸ் வாங்குவதற்கோ அல்லது செமஸ்டர் ஃபீஸ் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாணவன் படிப்பை முடித்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா அந்த குடும்பத்தோட வாழ்க்கை நிச்சயமாகவே தலைகீழாக மாறிவிடுங்க. இதுதாங்க எஜுகேஷனோட பவரே. ஒரு தலைமுறையின் கல்வி அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். ஸோ அதனால தான் பல அரசுகள் எஜுகேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. இந்த ஸ்காலர்ஷிப் திட்டமும் அதற்காக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு சோசியல் ரெகக்னிஷன் கூடங்க. வணிகர்கள் சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுக்கு எக்கனாமிக்கு டேக்ஸ் செலுத்துகிறாங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க, லோக்கல் எக்கனாமியையும் இயக்குறாங்க. அந்த வணிகர்களின் குடும்பங்கள் அரசு வழங்கும் இந்த கல்வி உதவி நிச்சயமாக ஒரு அப்ரிசியேஷன் போட பார்க்கலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஒரு மெசேஜை கொடுக்குது. உங்கள் குழந்தைகளை கல்வியை முன்னேற்றங்கள். ஒரு டீ ஷாப் ஓனரின் மகன் இன்ஜினியர் ஆகலாம், ஒரு ஸ்மால் ஷாப் ஓனரின் மகள் சார்ட் அக்கௌண்ட் ஆகலாம், ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாரின் மகன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கூட ஆகலாம். இந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்குவது நிச்சயமாக கல்வி தாங்க. அதனால தான் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட, அண்ட் ஆல்சோ ஒரு ஹோப்பும் கூட. பல மாணவர்களுக்கு இது ஒரு கான்ஃபிடன்ட் நிச்சயமாக கொடுக்கும். நான் படிக்க முடியும், அரசு என்னை ஆதரிக்கிறது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள தோணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம நாட்டில் இருக்குது. ஒரு காலத்தில் மிகவும் ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த பலர் இன்னைக்கு பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே சொல்லும் ஒரு காமன் விஷயம், எங்களுக்கு ஒரு சிறிய உதவி கிடைச்சது, அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றியது அப்படின்ட்டு. இந்த ஸ்காலர்ஷிப் திட்டமும் அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான கதைகளின் ஆரம்ப காலமாக இருக்கலாங்க. அதனால தான் இந்த செய்தியை சாதாரண நியூஸ் என்று மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கும் சோசியல் இம்பேக்டை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ வணிகர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். ஸோ அருகிலுள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு சென்று விவரங்களை கேட்டறியலாம், விண்ணப்பிக்கலாம், இந்த உதவியை பெறலாம். கல்வி என்பது ஒரு முதலீடுங்க. இன்று படிக்கும் ஒரு மாணவன் நாளை ஒரு குடும்பத்தையும் ஒரு சமூகத்தையும் உயர்த்த முடியும். அந்த உயர்வின் பாதையில் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் ஒரு முக்கியமாக படியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் இந்த உதவி ஒரு ஊக்கமாக மாறும்போது அதன் தாக்கம் ஒரு குடும்பத்தில் மட்டும் நிற்காதுங்க, அது ஒரு சமூகத்தையே முன்னேற்றும் சக்தியாக மாறும். ஏன்னா ஒரு மாணவன் படித்து முன்னேறினால் அவர் மட்டும் முன்னேற மாட்டார், அவரது குடும்பம் முன்னேறும், அவரது அடுத்த தலைமுறையும் முன்னேறும். அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு அவர் நிச்சயமாக பங்களிப்பாருங்க. ஸோ ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அடிப்படையாக இருக்கும் இந்த கல்வி, அந்த அடித்தளத்தை வெளிப்படுத்தும் முயற்சியாக இந்த கல்வி உதவித்தொகை திட்டம் நாம நிச்சயமாக பார்க்க வேண்டும்.